முதலாக கண்ணதாசன் தன்னுடைய சொந்த தயாரிப்புல மிக துணிச்சலுடன் நடிகர் திலகம் நடிகை திலகம் நடிக்கும் ரத்த திலகம் அப்படின்னு விளம்பரப்படுத்தினாரு. சிவாஜி கணேசன் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் என்.டி. ராமாராவும் நாகேஸ்வர ராவும் கொடி கட்டி பறந்து கொண்டிருந்தாங்க. சாவித்ரி அவர்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தியது ரத்த திலகம். அவருக்கு போட்டியாக அதில் இன்னொரு நாயகி நிச்சயமாக இல்லை. படம் முழுக்க முழுக்க சாவித்ரி அவர்களுடைய தனி ஆவர்த்தனம். இப்படி சாவித்ரி அவர்களை பற்றி நிறைய இடங்கள்ல புகழ்ந்து பேசியிருக்கிறாரு நடிகர் திலகம். இப்படி ஒரு நண்பன் செய்வான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதிலே குற்றம் என்னுடையதாக இருந்தால் இந்திய மக்கள் என்னை மன்னிக்க வேண்டும். அகில இந்திய வானொலியில் பிரதமர் நேரு ஆற்றிய யுத்த உரையை கேட்ட தேசம் குலுங்கியது. தோழனாக நடித்து 1962 துரோகியாக மாறிய சீனா பண்டித நேருவை பதைக்க செய்தது. பாரதத்தின் முதுகில் குத்திய சீன ஆக்கிரமிப்பை எதிர்த்து புத்தன் பிறந்த திசையிலே போர், புனித காந்தி மண்ணிலே போர் அப்படின்னு கோலிவுட்ல பரணி பாடினாரு கண்ணதாசன். சட்டென்று சுட சுட சினிமா எடுத்து தேசபக்தியை மக்களிடம் ஏற்படுத்தியது கவிஞரின் விரல். இந்த புண்ணிய பூமியின் மீது படையெடுத்து ஆக்கிரமிக்கும் அளவுக்கு அவர்கள் துணிந்திருக்கிறார்கள். தன்மானம் உள்ள எந்த நாடும் இதை சகிக்காது என்றார் ஸ்ரீ நேரு. மேலும் பேசுகையில் நமது உள்ளம் இரும்பாக வேண்டும், நமது ராணுவ பலத்தை பெருக்க வேண்டும், வெற்றி அடையும் வரை போரை தொடர்ந்து நடத்துவோம். நீங்கள் எந்த மதம், எந்த கட்சி, எந்த கோஷ்டியை சேர்ந்தவராயும் சரி, நம்மீது திணிக்கப்பட்ட இந்த பெரும் போராட்டத்தை தடுக்க வீட்டுக்கு ஒரு வீரராக வந்து பங்கு கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன். உங்களுக்கு எல்லா நலமும் வளர்வதாக. ஜெயஹிந்த். முதல்ல வேலைக்கு வந்த உத்தரவை கிழிச்செஞ்சு விட்டீங்க. தாத்தா, நான் இந்த வேலைக்கு போக போறது. நான் செய்ய வேண்டிய வேலையும் போக வேண்டிய இடமும் வேற இருக்கு. என்னப்பா சொல்ற? நடுநிலைமை கொள்கையை கடைபிடிக்கிற நம்ம நாட்டு மேல அநியாயமா படையெடுத்திருக்கிறான் சீனாக்காரன். நம்ம தலைவர் நேரு பேசுனதை கேட்டீங்கல்ல? ஆமா. நாட்டின் எல்லையை பாதுகாக்க வீட்டுக்கு ஒரு வீரன் தேவைன்னு அவர் அழைப்பு விட்டது நியாயம் தானே? தாத்தா, நான் ராணுவத்துல சேர்றதா முடிவு பண்ணிட்டேன். நான் அனுபவப்பட்டவன் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பேசலாம். நாட்டை காக்குறதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் போகணுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா நம்ம வீட்டுக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தாண்டா. நாடே இல்லைன்னா வீடு எது தாத்தா? குமார், ஏன் தாத்தா நான் மிலிட்டரியில சேர்றேன்னு பயப்படுறீங்களா? என்ன பார்த்தாடா இந்த கேள்வி கேட்கிற? உங்க அப்பா எனக்கு ஒரே மகன். போன சுதந்திர போராட்டத்துக்கு அவனை நான் அனுப்பிச்சேன். சொந்தக்காரங்கள் எல்லாம் தடுத்தாங்க. யாரையும் லட்சியம் பண்ணாம போனான்னு நான் தான் அனுப்பிச்சேன். அதன் பலன் என்ன ஆச்சு? அவன் குணத்தை கூட நான் கண்ணுல பார்க்க முடியாத அந்த இயக்கத்தில் உன் அம்மாவும் போயிட்டான். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் உன்னை வளர்க்கப்பட்ட பாடி எங்களுக்கு தாண்டா தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். நான் தர்ம யுத்தம் செய்ய போறேன். நம்ம நாட்டு மேல படையெடுத்து வரவனை தடுத்து நிறுத்த உதவி செய்ய போறேன். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு கெடுதல் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டா குமார், என் அப்பாவுடைய முடிவே எனக்கு வந்தா குமார், எனக்கு கிடைக்கிற புகழை விட உங்களுக்கு தான் தாத்தா அதிக புகழ் கிடைக்கும். தன் ஒரே மகனையும் பேரனையும் நாட்டுக்காக தியாகம் செய்த தியாகி அப்படின்னு உங்களை இந்தியாவே வாழ்த்து. இப்ப என்ன நடந்துருச்சு? ஆம்பளையா இருந்துகிட்டு இப்படி கண்ணீரை வடிக்கிறீங்களே, உங்கள் ஆட்டமா? எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா நம்ம நாட்டுக்கு வந்த ஆபத்தை யார்தான் தடுக்கிறது? அவன் நல்ல காலத்துக்கு தானே போறான், போயிட்டு வரட்டுமே. குமார், வேல்முருகன் ஆணையா சொல்றேன், நீ வெற்றியோடு திரும்பி வரணும். என் கையால உனக்கு வீர திலகமிட்டு உன்னை வரவேற்கணும். குமார், இந்தியா சீனா இந்த 2 நாடுகளுக்கு இடையே அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக முறுகல் நிலை இருந்து வருவது தெரிந்ததே. இதன் காரணமாக 2 நாடுகளுக்கிடையே 1962 ஆண்டு யுத்தம் ஒன்று நடந்தது. இந்த யுத்தத்தை அடிப்படையாக கொண்டு கவிஞர் கண்ணதாசன் திரைப்படம் ஒன்றை தயாரிக்க ஆர்வம் காட்டினாரு. தேசபக்தியை விளக்கும் படம் என்பதாலோ என்னவோ நேஷனல் மூவிஸ் அப்படின்ற ஒரு பட நிறுவனம் தொடங்கப்பட்டது. கவிஞரிடம் உதவியாளராக பணியாற்றி கொண்டிருந்த பஞ்சு அருணாச்சலம் திடீரென்று பட தயாரிப்பாளராக்கப்பட்டு நேஷனல் மூவி சார்பில் படம் தயாரானது. அந்த திரைப்படம் தான் ரத்த திலகம். கண்ணதாசன் அவர்களுடைய ரத்த திலகம் தமிழ் திரையின் குறிப்பிடத்தக்க முக்கியமான வெற்றி சித்திரம்.
அன்னையின் ஆணைக்கு பிறகு சிவாஜி அவர்களும் சாவித்ரி அவர்களும் ஜோடி சேர்ந்து உணர்ச்சிகரமாக போட்டி போட்டு நடித்த புரட்சி திரைப்படம். சரத் சந்திரரின் கதைகளில் நடித்து முன்னுக்கு வந்த சாவித்ரி அவர்கள் ஷேக்ஸ்பியரின் டெஸ்டிமோனாவாகவும் ரத்த திலகத்தில் ஒத்தலோ ஓரங்க நாடகத்தில் நடிப்பில் முத்திரை பதித்தாங்க. வெகு நாள் கழித்து சந்திக்கிறோம். சாவித்ரியின் சீரலையும் சிவாஜி அவர்களுடைய கர்ஜனையும் இருவரும் நெருக்கமாக பழகி சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. தலைப்பு வெகு பொருத்தம் அப்படின்னு குமுத வார இதழில் குறிப்பிட்டிருந்தாங்க. காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் அந்தஸ்தை பெற்று சென்னை திரும்பிய தருணம். அன்றைய இரவில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ரத்த திலகம் பார்த்து கண்ணதாசனை பாராட்டினாரு. படம் நீளமாக இருக்கிறது, ஏன் இதை 2 சினிமாவாக பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிருக்கிறாராம் பெருந்தலைவர். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு நாளாகலாம், பேசுவதற்குமா நாளாக வேண்டும்? இரவு நேரத்தில் வேட்டைக்கு போகிற வேட்டைக்காரன் மான்கள் செய்யும் சலசலப்பை கூட புலியின் சலசலப்பாக எண்ணிவிடுகிறான். விளக்கை கொண்டு பார்க்கும் போதுதானே அது புலி அல்ல மான் என்று தெரிகிறது. அவள் ஒரு அழகிய கலைமான் என்பதை அறிந்து கொண்டு விட்டான். கமலா, நான் ஒண்ணும் செய்யலையே. முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ எங்க வந்த? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? உட்காரு உட்காரு, பரவாயில்ல உட்காரு. அன்னைக்கு ஒத்தல்ல நாடகத்துல நீ அப்படியே என் கழுத்துல கை போட்ட பாரு. எங்க நீ ஒத்தல்லவாய் என்ன கொண்டு புரியோன்னு நினைச்சு நான் பயந்து போயிட்டேன். அப்படி இருந்தா நான் உங்களை பார்த்து ஏன் சிரிக்கணும்? அதுதான் எனக்கு புரியல. இப்ப புரிஞ்சதில்ல? ஆமா, இந்நேரத்துல வந்திருக்கிறியே, கீழே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருக்காங்க, ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா? அதனால என்ன, யாரை என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கிட்டோம், அதை பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை. ஆமா, எங்க வந்த? ஓ, ஏன் கண் கலங்குற? இவனை பார்க்கும் போதெல்லாம் நான்சென்ஸ் திட்டுவமே, இவன் இவ்வளவு கைண்டா பிஹேவ் பண்றானேன்னு நினைச்சு வருத்தப்படுறியா? பரவாயில்ல, இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்டில்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். உங்களை புரிஞ்சுக்கிட்ட நேரமே பெரிய நேரமா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. பெரியவா, என்ன சொல்ற? குமார், எங்க அப்பா அம்மா சைனாவில் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, மதுரை சொல்லி இருக்கான். அவங்க 25 வருஷமா அங்கேயே இருக்காங்க. நானும் அங்கதான் பிறந்து வளர்ந்தேன். இப்ப எங்க சித்தப்பா வீட்டுலதான் இருந்து படிச்சுக்கிட்டு வரேன். அது எல்லாம் எனக்கு தெரியுமே. ஆமா, ஏதோ பிரிவுன்னு சொன்னீங்க, அது என்ன? கமலா, கமலா, என்ன சமாச்சாரம்? எங்க அப்பா படுத்த படுக்கையா இருக்காருன்னு சைனாவில இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஓ, ஒருவேளை நான் ஊருக்கு போக வேண்டி இருந்தாலும் இருக்கும். கமலா, உன்னை பத்தி நான் என்னென்னலாம் மனசுல கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ திடீர்னு பிரிவு செய்தியை சொல்றீங்க. நீங்க மட்டுமா? நானும் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கமலா. குமார், ஐம் சாரி. குமார், நம்ம பிரிஞ்சு போனாலும் கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம சந்திப்போம். இந்த நினைவு என் மனசுல பசுமையா இருக்கும். ரத்த திலகம் கவிஞருக்கு வெற்றி திலகத்தை கொடுக்காவிட்டாலும் நடிப்பு, பாடல்கள் அப்படின்றவற்றில் திலகமாக திகழ்ந்தது. பசுமை நிறைந்த நினைவுகளே அப்படின்னு ரத்த திலகம் திரைப்படத்தில் வரும் பாடல் பிடிக்காத மனிதனே இருக்க முடியாது. அந்த திரைப்படம் பிடித்த காரணத்தினால் எனக்கு அது ரொம்ப உருக்கமாக இருக்கும். 1963 செப்டம்பரில் திரைகளில் ஒழிக்க ஆரம்பித்து ஒவ்வொரு ஃபேர்வெல்லையும் 52 ஆண்டுகளுக்கு பின்னும் பசுமை நிறைந்த நினைவுகளே பள்ளி கல்லூரிகளில் இன்னொரு தேசிய கீதமாகவே மாறிவிட்டது. சிவாஜி, சாவித்ரி அவர்கள் மீண்டும் ஜோடி சேர்ந்ததன் வெற்றிகரமான அடையாளம் கவிஞரின் ரத்த திலகம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே,
பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்துகின்றோம். குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே, குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே. குயில்களை போலே இரவும் பகலும் கூவி திரிந்தோமே, குயில்களை போலே இரவும் பகலும் கூவி திரிந்தோமே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ, எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ. எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ, எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ. இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ, இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ. இல்லம் கண்ட பள்ளி கொண்டு மயங்கி நிற்போமோ, என்றும் மயங்கி நிற்போமோ. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். கல்லூரியில் படிக்கையில் சிவாஜி அவர்களும் சாவித்ரி அவர்களும் எலியும் பூனையுமாக சண்டை போட்டு கொண்டிருப்பாங்க. ஒத்தலோ நாடக அரங்கேற்றம் இருவரையும் நெருக்கமாக்குகிறது. 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்துல சீனாவில் இருக்கும் தந்தைக்கு உடல் நலம் இல்லாததால அங்கு செல்லும் சாவித்ரி அவர்கள் சீன டாக்டர் ஒருவரை மணக்க வேண்டியதாகிறது. இதனிடையில் இந்திய இராணுவத்தில் சேரும் சிவாஜி அவர்கள் சாவித்ரி அவர்கள் வேறொருவரை மணந்தது அறிந்து கொலை வெறி கொள்கிறார். இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல சாவித்ரி அவர்கள் தாய்நாட்டு பாசத்தை மறக்காமல் சீனாவின் தகவல்களை இந்தியாவுக்கு சொல்லும் உளவாளியாகிறாங்க. இது அவரது உயிரை பழிவாங்குகிறது. இறுதியில் நாயகனும் தாய்நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்கிறான். செந்தமிழர் திருமகளே, சீனத்து மருமகளே, எங்கள் சந்ததியே காணாத தனிமகளே, வந்துவிட்டாய் என்று வரவேண்டிய இடத்திற்கு உன்னை சந்திக்க வேண்டியவன் தான் சந்தித்திருக்கிறேன். என்ன அடக்கம், எவ்வளவு அமைதி. பீக்கிங் நகரத்து மணமகள் ஏன் பேசாமல் இருக்கிறாள்? கடந்த கால சம்பவத்தை நினைக்கிறாளா? காதலித்த காதலனை மணமேடையிலே சந்திக்க வேண்டியவள் பாழ் மண்டபத்திலே சந்திக்கிறோமே என்று பயப்படுகிறாளா? இல்லை, காட்டிக் கொடுக்கும் கயவர்களுக்கு என்ன என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாளா? கமலா, கமலா, என்னை காதலித்து விட்டு இன்னொருவனை மணந்தாயே,
எனக்கு துரோகம் செய்துவிட்டு இன்னொருவருக்கு மாலையிட்டாயே, அதை பற்றி நான் அலுவலகம் கவலைப்படவில்லை. ஆனால் உன்னை பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி உற்ற துணையாயிருந்து உயிர் போல் வளர்த்தாளே உனது அன்னை, அவளை வஞ்சித்து விட்டாயே. ஆடித்திரிந்த அன்னை பூமிக்கு கேடு செய்து விட்டாயே. சரித்திரம் காணாத சண்டாள செயல். ஒரு தமிழ் பெண்ணா, ஒரு குலப்பெண்ணா, இன்னும் உடலிலே ஓடிக்கொண்டுதான் இருக்கார். ஆனாலும் நீ அசையாமல் நின்று கொண்டேதான் இருக்காய். இந்த ஈன உயிரின் மீது இன்னும் உனக்கு ஆசையா? இந்த மானம் கெட்ட உடல் இனி வாழத்தான் வேண்டுமா? குமார், நான் உங்களை இந்த இடத்தில் இறுதியாக சந்திக்கிறார், இறுதியாக பேசப் போகிறார். உறுதியாகவும் பேசப் போகிறேன். குற்றவாளிகளின் தைரியம் நிரபராதிக்கு வராது. குற்றவாளியா நிரபராதியா என்பது விசாரணை இல்லாமல் தெரியாது. தேச துரோகத்துக்கு விசாரணையே கிடையாது. தேசபக்திக்கு அப்படி ஒரு பெயர் கிடையாது. இரத்து மண்ணிலே நன்றாக நடிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார். தெய்வத்தின் முன்னிலையிலே நான் உண்மை பேச நினைக்கிறேன். தெய்வம் உலகத்தின் கண்ணுக்கு அதுதான் உண்மை. குமார், இதயம் இல்லாதவர்கள் கண்களைத்தான் நம்புவார்கள். உங்களுக்கு இதயம் இருக்கிறது, அதன் கதவுகளை சற்றே திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். மாள கிடக்கிறார் தந்தை என்ற செய்தி வந்ததும் மயங்கிய இதயத்தோடும் கலங்கிய விழிகளோடும் என்னை மறந்து விட மாட்டீர்களே குமார் என்று கேட்ட கமலாதான் இவள். பறப்பதற்கு விமானம் இல்லாவிட்டாலும் எனது சிறகுகளாலே பறந்து வருவேன் என்று பிரிந்து சென்ற கமலாதான் இவள். இல்லை, கமலா இறந்து விட்டாள். அந்த கமலா இறந்து விட்டாள். இல்லை, தன்னை சாகடித்துக் கொண்டு விட்டாள். தன்னை மறந்து விட்டாள். ஒற்றர் கதைகளை ஒவ்வொன்றாக நினைத்துக் கொண்டு உயிரை பணயம் வைத்து உளவு பார்க்க துணிந்து விட்டாள். பகைவர்களை நம்ப வைக்க அவர்களிலே ஒருவனையே மணந்து கொண்டாள். குமார், உங்கள் வாக்கு பொய்யல்ல. சீனத்து மண்ணிலே கமலா நடிக்க கற்றுக்கொண்டாள். குமார், கணவாய் நோக்கி பகைவர்களின் அணி ஒன்று வருகிறது என்று உங்களுக்கு செய்தி வந்ததே, அந்த செய்தி இந்த துரோகி அனுப்பியதுதான். 1.5 லட்சம் துருப்புகள் புதிதாக வருகின்றன என்று உங்கள் படைக்கு உளவு வந்ததே, அதை கொடுத்தவள் இந்த குற்றவாளிதான். புதிய வழியிலே பொண்டிலா நோக்கி சீனப்படை முன்னேறப் போகிறது என்று முதலாக உங்கள் படைக்கு சொன்னவள் இந்த பாவிதான். இரவு நேரத்தில் எரியும் ஓர் விளக்கு எதிரியை நோக்கி இந்திய படை சுடும். எது அந்த விளக்கு? இதோ இந்த கமலாவின் இதயத்தில் எரிந்து கொண்டிருக்கும் தேசபக்தி விளக்கு. கமலா, கமலா, கமலா. குமார், எதிரிகளுக்கு நான் யார் என்பது தெரிந்து விட்டது. எனது உருவம் என்ன என்பது அவர்களுக்கு புரிந்து விட்டது. அங்கே எனக்கு மரண தண்டனை கிடைத்தது. தப்பி வந்தேன். எங்கே மற்றொரு தண்டனை காத்துக் கொண்டிருக்கிறது. குமார், என் கடமை முடிந்தது. விரோதிகள் கையால் சாகாமல் வேண்டியவர்கள் கையால் சாக விரும்புகிறேன். என்னை கொன்று விடுங்கள். கமலா, கமலா, நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து விட்டாய். என்னை தொடாதீர்கள் குமார், என்னை தொடாதீர்கள். இந்த மேனி கரைபடாத மேனிதான். இது கலங்கு சுமக்காத உள்ளம்தான். ஆனால் மாலை ஒன்று விழுந்தது கழுத்தில். மரணமே பெறுவதென்றாலும் ஒன்றுதான் வாழ்வு என்பது நமது பண்பாடு. அந்த சீனத்து மனிதர் மிகவும் நல்லவர். முதல் நாளிலேயே என்னை தொட வேண்டாம் என்று சொன்ன போது தூரத்தில் இருந்தே எனக்கு வணக்கம் செலுத்தியவர் அவர். குமார், நான் அன்றும் கன்னிதான், இன்றும் கன்னிதான், இனி என்றும் கன்னியாக இருப்பதே நான் எடுத்துக்கொண்ட காரியத்துக்கு துணை புரியும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.